மித்ராவையும் லக்கியையும் பிரிச்சுட்டோன்னு அரவிந்த் அக்கா உன்னை ஒரே அடியா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. புரியுதா உனக்கு? அம்மாடியும் கொஞ்சம் அவசரப்பட்டு இருந்தா என்னோட ஃபியூச்சரே தலைகீழா மாறி போயிருக்கும். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க ஆண்டி. இந்த மாதிரி நேரத்துல உன்னை தடுக்கவும் தேவையான நேரத்துல தைரியத்தை கொடுக்கவும் நான் எப்பவும் உன் பக்கத்துல தானே இருப்பேன் மனிஷா. அதெல்லாம் சரி, இந்த அர்ஜுன் நம்ம கிட்ட உண்மையதான் சொல்லிருக்காரா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நாம அவர்கிட்ட இருந்து ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா அவரு நம்ம கிட்ட எந்த ஒரு பதிலையும் சொல்லாம மறைச்சிட்டு போயிட்டாரு. அந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வர்றதுக்கான டைம் வரும் ஆண்டி. சரி வாங்க போலாம். என்னாச்சு மனிஷா? இவ்ளோ தூரம் வந்துட்டோம். ஜுன்னோட அம்மாவையும் பார்த்துட்டு போனா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. மனிஷா, உனக்கு சந்தேகம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லார் மேலயும் நீ சந்தேகப்பட்டு இருக்க. ஐயோ சந்தேகம் இல்ல ஆண்டி, இவ்ளோ நாளா பார்க்காத ஒரு முகத்தை பார்த்துட்டோன்ற ஒரு திருப்தி. ஆண்டி, ஒரு தடவை ஜுன்னோட அம்மா போட்டோவை பார்க்கலாமா? அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என்னை என் விருப்பப்படி இருக்க விடுங்க, என்னை யாருக்கும் அறிமுகப்படுத்தாதீங்க நான் சொன்னல. இப்ப நீங்க கொடுத்த இந்த ஒரு போட்டோவால என்னை பத்தி ஊர் முழுக்க தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. லக்ஷ்மியோட அனுமதி இல்லாம லக்ஷ்மியை பத்தி பாஸ்கர் கிட்ட சொல்றது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆண்டி உங்களதான். இது ஜுன்னுவோட போட்டோமா? அவங்க அம்மாவோட போட்டோ கிடைக்கல. அடுத்த முறை நீங்க வரும்போது கண்டிப்பா தேடி வைக்கிறேன். மனிஷா, போட்டோ இல்லையா? போலாமா? போயிட்டு வரோங்க. போலாம் வா. அவசரப்பட்டு போட்டோவை காட்டியிருந்தா அர்ஜுன் கிட்ட நான் நல்ல திட்டு வாங்கியிருப்பேன். ஜானு அங்க தனியா இருக்கா, அதோட சேர்த்து அவ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயும் இருக்கா. தனிமை அதோட இந்த கஷ்டம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா மனுஷங்களுக்கு தான் வாழ்க்கை மேல நம்பிக்கையே போயிடும். அவங்க வாழ்க்கை மேலே அவங்களுக்கு விரக்தி ஏற்பட்டுரும். இந்த மாதிரி நேரத்துலதான் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு துணையா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம இருக்கோம்னு ஆறுதல் சொல்லணும். அதனாலதான் எங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு நட்பு இருக்கா இல்லையான்னு நான் யோசிக்கவே இல்லை. அவளோட பிரச்சனையினால அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன். அதனாலதான் அவகிட்ட பேசலான்னு போனேன். ஏ அர்ஜுன், என்ன பார்த்துட்டு இருக்க? நீ வழியை விட்டேன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். வாழ்க்கையில யாரோ புது புது ஆளெல்லாம் தென்படுறாங்க. அர்ஜுன் சாருக்கு நான் லக்ஷ்மிங்கிற விஷயம் தெரிய வரக்கூடாது. அவங்க எனக்கு வேண்டிய பொண்ணு, உனக்கு சம்பந்தம் இல்லாத பொண்ணு. கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? உனக்கு வேண்டியவங்க கூட எனக்கு என்ன வேலை? இப்ப கொடுத்த இன்ஃபர்மேஷனே போதும். ஆக்சுவலா எதுக்கு இதெல்லாம் செய்யற? சொல்லு லக்ஷ்மி. आप कौन है? நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்? ஐ எம் சாரிங்க, நான் வேற யாரோ நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சவங்க நினைச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி சாரி. டிகே ஜி. தேவையில்லாம நான் லக்ஷ்மி நினைச்சிட்டேன், லக்ஷ்மியை சந்தேகப்பட்டுட்டேன். அது சரி, லக்ஷ்மி எதுக்காக மித்ரா கூட இருக்க போறா? இந்த விஷயத்தை எதுக்காக நான் யோசிக்காம விட்டுட்டேன்? அர்ஜுன், லக்ஷ்மி மேல சந்தேகப்படுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லக்ஷ்மிய லக்ஷ்மி மாதிரி பாரு, என்னைக்குமே அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாத. தியாகமா? என்ன சொல்றீங்க பெரியம்மா? லக்ஷ்மி செஞ்ச தியாகத்தை பத்தி தெரியணும்னா உனக்கு அதை சுத்தி இருக்கிற கதையும் தெரியணும்டா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு நான் என் அம்மாவையும் எழுந்து தன்னந்தனியா நிக்கிறேன்.
என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்தா ஆன்ட்டி தான். உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஆனா அதுக்கப்புறம் அரவிந்தா ஆண்டி மேல நீ பழி சுமத்த கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி, நீ உன் புருஷன் மித்ராவோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணிலே படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு நீ போயாகணும். உங்களுக்காக அண்ணி இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்களா? நம்ம குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டா விவேக், மித்ராவை காப்பாத்துறதுக்கு அவன் வாழ்க்கைக்குள்ள லக்ஷ்மி வந்திருக்கா. நந்தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு லக்ஷ்மி போயிட்டாடா. அப்ப இதெல்லாம் அண்ணா கிட்ட ஏன் பெரியம்மா நீங்க சொல்லல? அண்ணி ஒரு துரோகி கிடையாதுன்னு, அவங்க நம்மளுக்கு எந்த அநியாயமும் பண்ணலன்னு அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல பெரியம்மா. என்னன்னு சொல்றதுடா? லக்ஷ்மியை எந்த அளவுக்கு மித்ரா நம்பிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியாதா? அவளை எந்த அளவுக்கு காதலிச்சான்னு உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு தியாகத்தை செஞ்சு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா மித்ராவால தாங்க முடியுமா? அவன் பைத்தியம் ஆயிடுவான்டா. ஐ லவ் யூ. இதை இப்படி வச்சுக்கிட்டு மெதுவா இப்படி சிட் பண்ணணும். நான் ட்ரை பண்றேன். ம். நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னு தான் இப்ப வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு காலத்துல உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தேன்.